எங்கேயும் போகல, இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு. அவர் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. நான் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. அத்தனை பேரையும் கோழி தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார் எங்களை எல்லாம். அவர் அரசியலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார். அரசியல் தான் அவரை காவு வாங்கிவிட்டது. நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய். விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்துக் கொள்வோம். அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. எங்கே ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ½ எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த ½ ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இருமுகங்களை நான் காண்கின்றேன். ஒன்று, அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக, அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள், சிறிய நட்சத்திரங்கள் என்று இல்லாமல் அத்தனை பேரையும் கோழி தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார் எங்களை எல்லாம். அவர் கொடுத்த ஊக்கம்தான், அவர் கொடுத்த யோசனை தான், அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான் நம்மாலும் அதை செய்ய இயல முடியும். அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன். ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் இது ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன். சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும். எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம், பழகுகின்ற விதம், வள்ளல் குணம், அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு இதை ஏன்னா நாசர் அவர்கள் சொல்லும்போது 3 நிமிஷத்தில் பேசியிருக்கேன்னு சொன்னார். 3 நிமிஷத்தில் பேசுறது கிடையாது, 3 ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி. நான் புலனசானை படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது செல்வன் இங்கே இருக்காங்க. இறுதி காட்சி, கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னதை பத்திரிகை உலகத்தில் சொன்னதை போல தான். என்ன சார் போட்டு நான் கேப்டன் போட்டு அடி நடிச்சிட்ருக்கேன், ஒரு வில்லன் ஒரு கதாநாயகனை இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜயகாந்த் சார் என்னை கூப்பிட்டாங்க. சார் சொல்கிறத செய்யுங்க, கரெக்டாக இருக்கும்னாரு. அவர் என்னை போட்டு அடிக்கும் போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறார். அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க. கேப்டன் பிரபாகர் முடிஞ்சோன்னு என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்கிறது தான், கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோவப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினைச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பான்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம். நாசர் சொன்னது மாதிரி கோழி குச்சுங்களாம் ஒன்று சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றது போல இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது. இன்றைக்கும் நடத்துகிறாங்க, நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவ்வளோ அரவணைத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். அவர் ஆணையிட்டார், நாங்கள் செயல்பட்டோம். அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நடிகர் சங்கத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழ் சமூகத்தை ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் சமூகத்துக்கு பயன்படலைன்னா அவர் மனிதனே இல்லை. அதுபோல் அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பயன்படலைன்னா அது எந்த விதமான பயனிருந்தும் பிரயோஜனம் இல்லை. விஜயகாந்த் சார் வந்த பிறகு தான் நெய்வேலி போராட்டத்தை
நடிகர் சங்கம் தலைமை எடுத்து நடத்தும்போது இந்தியாவே திரும்பி பார்த்தது. இப்போ தான் நடிகர் சங்கம்னா என்னன்னு வந்து இந்தியாவுக்கு தெரிஞ்சது. அதுபோல் ராமேஸ்வரம் போராட்டத்தை நடத்தும்போது நடிகர் சங்கம் வந்து உலகம் முழுக்க போய் நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்தியவர் வந்து விஜயகாந்த். நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிற உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன். நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பேரை வைக்கணும் வந்து நான் வந்து, ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையாக தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா, அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது விஜயகாந்த் சாரால் தான், கேப்டனால தான் இருக்கும். இன்றைக்கி பெரிய பரிச்சயம் இல்லைன்னா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்தியிருக்கு. அதுபோல் விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால, கேப்டனோட பேரை வைக்கிறதால நடிகர் சங்க வளாகம் தான் புகழ் பெருமை தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறதில்லை. அதுபோல் இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்தை எடுக்காத தலைவன் இல்லை. எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல போதிச்சாங்க. ஆனால் தன்னுடைய இடத்துல சமாதி அடைஞ்ச ஒரே தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான். தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலையே தன் சமாதி அடைஞ்சு எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள். ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. இறந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து, மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டான்னு தன்னோட இடத்துலையே வந்து அவர் போய் படுத்துட்டு இருக்கார். இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போகிறதில்லை. நான் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய வேலை எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை தான். அவன் அப்படிப்பட்டவன், விஜயமா அப்படிப்பட்டவன், எல்லார் மனசுலையும் இருந்தாப்புல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன், கடைசி வரை நின்றவன், யாராலும் நிற்க முடியாது. எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோன்றதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள், அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த். அவனுடைய ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜயமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி பெரிய தகராறு பண்ணாங்க. கேள்விப்பட்டது தான். சந்திரசேகர், அப்போ அபிராமபுரம், நான் தேனாம்பேட்டேன், 2 பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம். விஜயமா ரூமுக்கு வெளியே டவுண்டா அடித்தவன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை, எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு. உடனே என்ன செஞ்சோம், யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது, நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம். அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில். அப்படிப்பட்ட ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள். எனக்கு கால் உடைஞ்சு போச்சு உழவன் மகனில். கால் உடைஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல. அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் ஃபைட் வேறு. சரி நின்றுக்கிட்டே செஞ்சோம். அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர், இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும், அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார். அவர் பார்த்தார் கணக்கு. உடனே விஜயகாந்த் வந்து, ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்கான், போட கொடுறா, இந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு. அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை. ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும். இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். நிறைய அனுபவங்கள் அவருக்கு என் கூட, அது நானே வச்சுக்கிறேன், ஷேர் பண்ண கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க, மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்து சொன்னாலே போகிறோம். எதுவும் சொல்ல தோணலை. அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்திரியனுக்கு சாவில்லை. வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு ஒத்தி எதுவும் கிடையாது. அவரை நான் முதல்ல சந்தித்த போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர்
பெரிய நட்சத்திரமான பிறகும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜயராஜ், விஜயகாந்த், இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் பல விமர்சனங்களை, அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர். அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் கடந்து வந்துட்டோம், அடுத்தவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல். அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு, கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான். அவர் கொடுக்கறது பல பேருக்கு தெரியாது. ஐ திங்க் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கின்னு நினைக்கிறேன், 1998 இருக்கும். சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி இல்லாமல் இருந்த 3 என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது. அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி, கட்டிடம், படிக்கும் வசதி எல்லாத்தையும் 3 பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இது 25 வருஷத்துக்கு முன்னாடினது. எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்றைக்கி அவர் பூதவுடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று. இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார், கேட்க வேண்டியது. அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது. அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள். தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர். அந்த தைரியம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம், காப்பி அடிக்கலாம், தப்பு இல்லை. அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம். அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம். வணக்கம். குட் பை விஜயகாந்த். குட் பை கேப்டன். என் தம்பி விஜயகாந்த் ஒரு வெள்ளிந்தியான மனிதர். அவருக்கு சூழ்ச்சிகள் தெரியாது. அவர் அரசியலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பார். அரசியல் தான் அவரை காவு வாங்கிவிட்டது. அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்திலிருந்து இறக்கும் வரை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனைகள் பேசி தீராது. அந்த நல்ல மனம், அந்த ஆத்மா இறைவனின் நிழலில் சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நானும் அவரும் பயணித்த காலம், அவரை பற்றி எனக்கும் அவருக்கு ஒரு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும், அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும், அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு சேர அமைந்த மனிதர். அவருக்கு திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இப்ராஹிம் அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன். என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. புரட்சி கலைஞர் பேக்கெட்லேருந்து தேதி எடுத்து 4 தேதி சொல்கிறாரு. கலைஞர் சொல்கிறாரு, சிரிச்சிக்கினே, உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர். அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு 50வது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனை அளித்ததை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும், நட்பாலும், உயர்வாலும், நன்னடத்தையாலும் கவசம் போல் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன். பண்ணுக்கு சுவையார், பார்வைக்கு தேனாய், கண்ணுக்கு மணியாய், கவலைக்கு மருந்தாய், அறிவு கடலாய், அஞ்சா நெஞ்சினராய், செயலாய், சிறைப்பாய், சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க, வெல்கள் வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது தான் நான் நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன். அவரே ஃபோன் பண்ணி, தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆகிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வராரு பாருங்க.
எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவர் தலைவராக இருக்கும்போது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டு ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோ, ஹீரோயின்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது. இனிமேல் ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும். இனிமேல் இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல? இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன். சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார். கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பார். அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இடத்த அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஐ விஷ் தியர் 2 sons ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அருமை நண்பர் விஜய் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நினைவாஞ்சலியில் நானும் கலந்து கொள்வதிலே எனக்கு மனதிற்கு நிறைவை தருகிறது. இங்கே வந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கு தெரியும். இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜய் அவர்களுக்கு நண்பர்கள் தான். அப்போது எங்களுக்கு பெற்றோர், உற்றார், உறவினர் யாருமே இல்லை. ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். சரி, என்னைக்காவது வாழ்க்கையில் நாம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது. எப்படி சேர்றாரு? ராதாரவி, தியாகு, எஸ்.எஸ். சந்திரன், பாண்டி, இவங்கெல்லாம் நண்பர்களாக வர்றாங்க. இதில் என்னென்னா, எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். இந்த சண்டையை சமாதானம் செய்கிறது யாருன்னா ராதாரவி. சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ்.எஸ். சந்திரன். சரி, இது இப்படியே போயிட்டுருக்குன்னா தியாகு என்ன பண்ணுவான்? ஏதாவது காமெடி பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான். இதுக்கிடையில் பாண்டிய உள்ள போந்து என்னத்துக்காக சண்டை போடுறோம், என்ன விஷயமே தெரியாமல், அண்ணா நீங்கள் பேசுனது தப்புண்ணே, அண்ணா நீங்கள் பேசுனது சரின்னு சொல்லி இப்படி ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது ராதாரவி. ஏன்னா நாங்கள்லாம் ரா மெட்டீரியல் ஆச்சே. நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், பாண்டிய, எஸ்.எஸ். சந்திரன் எல்லாம். ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு. அது லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கோம். அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதனால் இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாகவே இருந்துட்டு போகலாம். ஏன்னா மறைவு வரைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம். நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னென்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறைவு வரை இருந்தார் என்பதுதான். நான், ராதாரவி, பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறோம். ஹோட்டல் இம்பீரியலில் கல்யாணம், எக்மோரில் இருக்க இம்பீரியலில். இப்போ வண்டியில் ஏறிட்டு பாண்டியா சொல்கிறான், டே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம், டே எல்லாம் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா. உடனே ராதாரவி முன்னாடி உட்காந்துருந்தான். ரவி சொன்னான், டே இம்பீரியல் இல்லைடா, என்னடா ஊர்லேருந்து வந்துட்டானுங்கடா, நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இவனுங்களோட. யார்? என்ன, விஜய், பாண்டியா எல்லாரும். ஷப்பா, இதுக்கு தாண்டா நான் எங்களை மேய்க்கிற பெரிய இம்பீரியல் இல்லை பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அடையாடா அப்படின்னா. பின்னாடி செட்டில் பாண்டியன், நான், இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்தா விஜய் இல்லை. நான் சொன்னேன், தம்பி இங்கே மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு. என்ன விஜய் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? டே அடுத்து என்ன தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன்.
இதை விட ஒரு மென்மை வேண்டுமா? இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நினச்சிட்டு சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில் சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில் சாதிச்சிட்டாரு, அரசியலில் சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்கே இருக்கிற உண்மையிலே நான் சொல்கிறேன், இங்கே இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமாக, யாருமே போலித்தனமாக இங்கே வந்து நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மைத்துனருக்கு சொல்கிறேன், வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லிடுங்க, மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன். நடிச்சிருக்கோம். ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும். ஒரு காந்த பார்வை. ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்ஸுங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். மலையாளமில் அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதம் மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், இதுவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர், எவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க. இன்றைக்கி படத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த வானத்தை போல மடம் படைச்ச புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க. இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, இருக்கும்போதே கொண்டாடுங்க. நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை உண்டாக்குங்க. அவருடைய பேர் கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் வைக்குவாருன்ற நம்பிக்கை இருக்குது. சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, கொடுத்து பழகுங்க. யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக, ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான். அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினி லேபில் டப்பிங்கு. எங்கள் அக்கா ஹீரோயினுக்கு பேசினாங்க. அப்போது அந்த தேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜாபதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போவோம்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு போய் நேராக எங்கே போகிறேன், நான் வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படும்பாங்க. அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு, எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது, எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன். நான் அவங்க கூடவே நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்னை KN காளை அப்படின்னு இருந்தவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குன்னு. சரி கொடுத்துருங்க காளைன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இது இருக்குது அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு. இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள். இவ்வளவுதான், வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அவரை. 4 லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி. பழைய பாட்டு தான். எவ்வளவோ பேசணும் அப்படின்னு தோணலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம்,
இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களை சுமார் 40 வருஷமாக எனக்கு பழக்கம். நிறையா என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன், கால் ஷீட் கொடுக்குறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன். ஆனால் அதே போல் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் விஜயன் தான் கூப்பிடுவோம். அரசியலில் நானும் 2006 2 பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசெம்பிளியில் உட்காந்தோம். அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். ஒரு விஷயம் விஜயகாந்த் கிட்ட என்னன்னு சொன்னால், ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்கிற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் நான் அதை பார்த்தேன். இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேறு யாருக்குமே அது வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ரசிகர் மன்றம் மாறும்பொழுது அந்த அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே வரும், ஜென்ரேஷன் மாறும்போது. ஆனால் விஜயகாந்துக்கு அப்படி அல்ல. இன்றைக்கி நடிகர் சங்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான். ஃபஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்றைக்கி அந்த நிலம் மீட்கப்பட்டு அடுத்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுவாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு. விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. அது என்றைக்கும் உண்டு. அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளோம். என்ன சொன்னாலும் ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட இல்லாத ஒருத்தரை நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த நல்ல நினைவுகள் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மரியாதைக்குரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை புதிய பொலிவோடு புதிய கட்டடத்தில் பார்க்கணுன்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். எனவே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்கப் போவதற்கு முன் அறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும். இங்கே பின்னாடி நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு. கூட்டம் என்பது கூட்டப்படுவது, காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது. ஆனால் இந்த கூட்டம் அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல. திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை. அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன். பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம். நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்து கொள்வோம். அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். என்னுடைய ஈவன் படத்தில் கொஞ்சம் டெட் பாடிஸ் இருக்கும், பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான். சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயன் இல்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. அவங்க தான் பிணங்கள். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனாக சாகணும்னு ஆசைப்பட்டது திரு விஜயகாந்த் பார்த்து தான், அவருடைய அந்த கூட்டத்தை பார்த்து தான். வாழும்போது காரு தேரு நிறைய சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க, ஆனால் சாகும்போது நாதியே இருக்காது. அப்படி இல்லாமல் இப்படிப்படிய ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ளே மனிதாபிமானத்தை வளர்க்கணுன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது. அது ஒரு தாய்க்கு சமம். விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய். எனவே தான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பிள்ளைகளை சுமக்கிறது தாயாக இருக்கலாம், ஆனால் கணவனை சுமக்கிற ஒரு தாய்ங்கிறது உலகத்தில் மிக அரிது. அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். இல்லைன்னா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றினாங்க. அதனால் ஒரு தாயை நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன். நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க. எப்படி அவருடைய பேரை மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அது சரியான குழப்பம்.
தாஜ்மஹாலை கட்டினது யாராக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும், தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தா கூட, பேங்க்கில் வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட, அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு வளாகத்துக்கு, ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும். அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். நான் சென்னைக்கு 87 வந்தேன். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம். விஜயகாந்த் எனக்கு வந்து உதவியாளர் இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான். அவர் மூலியமாக எனக்கு 87 +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து 37 ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை. அவரை நான் முதல்ல பார்த்தது மவுண்ட் ரோடு பேராமௌண்ட் எலக்ட்ரோபேட்டிங் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது, அந்த ராஜாபதர் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க. பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க. அந்த வரிசையில் நானும். அன்றைக்கி இப்ராஹிம் ராவுத்தர் அங்கே இருப்பார். அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார். அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன். சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன். சுதேசின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து, எந்த படம் வந்தாலும் நடிக்கிறேன், இதுதான் நடிப்பேன், அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாத. இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல, அப்படி நிறையா படம் நடிச்சின்னா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய, அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார், எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவரை உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி, நீ அதை பண்ணணும், வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு. எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன். நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் 1-2 பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவுமே நான் நடிச்சிட்டேன். அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து இந்த நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 ஹீரோயின் தேவையில்லை, நம்பர் 1 காமெடியன் தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானது சேர்த்துக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி. வணக்கண்ணே. இவரை 82லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்த நிறைய பேர் எமோஷன். அவர் ஒரு படத்தை பார்த்தாலே எனக்கு என்ன, ஒரு பேம்பு சேரில் உட்காந்துட்டு, ஒரு மூங்கில் சேரில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணிகிட்ருப்பார். 82, 83, நான் 84 திரைப்பட கல்லூரி மாணவன் நான் மாறின உடனே திரைப்பட கல்லூரியில் படிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வருவார், சிவராஜ்குமார். அவரை பார்க்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணுவார். அப்போ வந்து சிவராஜ்குமாரை இவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே நான் தான். அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரைப்பட கல்லூரினா என்னன்னு, எப்படி இருக்குது திரைப்பட கல்லூரின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர் என் மூலமாக தான். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள், ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன். இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பது தான் என்னுடைய. நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் கடத்திக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார், செயலாளர் யார், தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் இன்னை வரைக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்தவங்க கிடையாது. இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு வேறு விரும்பாமல் தான் வந்தார். ஆனால் விரும்பாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட விரும்பலை. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும் வாங்க அப்படின்னு. நடிகர் திலகம் அவர்கள் இறந்த போதும் கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம். நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன், வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன். என்னை விடாமல் பார்த்து கொண்டால் எனக்கு அவர்கிட்ட கட்டளை, மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார். அதுதான் மீண்டும் வில்லனாகன்னு போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம். நான் அந்த மரியாதை இவர் கொடுத்தேன்.
நீங்கள் தான் பண்ணணும்னு. அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா? எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது. பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் எஸ்ஏசி அவர்கள். அதை மனம் கோணாமல் செஞ்சார். எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். படம் பார்த்தா தெரியும். என் பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்த் நின்று பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் வில்லன் பண்ணுறேன், நல்லா இருக்கும். ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளவு இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா, எங்கே ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே. இதுதான் இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை பெருமைதான் என்று சொல்லி இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நாளை பெருமையான நாளாக, ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, ஆயுள் முழுக்க நாம் இருக்கிற வரை இவரும் நம்மோடு இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம். எப்போன்னு கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏதும் எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது. அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டு பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதுல என்ன சிக்கல் என்ன ஏதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன். நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு, அந்த அங்கே இது இருக்கும், அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர், அங்கே வச்சு செயற்குழு ஒரு நடந்துகிட்டு இருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்கம் செலவு பண்ண வேணாம். எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு, இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்கள், மிகுந்த வரவேற்பு இருக்குது. என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகாக இலைக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க. அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏண்டா எவனோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துகிட்ருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு. சாதாரணமாக இருந்தார். நல்ல ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்குது, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்குது. இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு இராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமாக தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம், எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும். எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ, என்னங்க இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும். விஷால் அது நிச்சயமாக செய்வார்.
கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வரேன். நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்காதீங்க. நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லாரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல நல்லா கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பளபளான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருங்க. வருஷம் வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்தணும். எல்லா நடிகர்களும் யார் யார் ஊரில் இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம், ஜாலியாக கொண்டாடலாம். சரிங்களா? மக்களை நல்லா வாழ வைக்கணும். அதான் கேப்டன் சொன்னது. அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள். பிரார்த்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க, அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போட, எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம, பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். நமக்கு கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாள் கற்றுக்குறோம். ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு 2 ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், கேப்டன் அளவுக்கு பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். ஒரு தடவை ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ரயிலில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டி 1/2 ஹவரில் எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த 1/2 ஹவரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போவும் நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும்? ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க? அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் 2 பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல், நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே நன்றி. சுதீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்களை எல்லாருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மசக்கரன்னு ஒரு படம், அது நான் கோ டைரக்டரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான், நாங்களாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் வந்து ஒரு மாதிரி ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொல்ல சொன்னப்பல நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொன்னால், நீ தர்மசக்கரம் ஒர்க் பண்ணுறியே, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை போனேன். நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூரியன் வச்சு பண்ணேன், சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு. எதுக்கு வரேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிங்க நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் அதனால் வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா, நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க,
அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரோ உன்னை போட தயங்குவாங்க. அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழிலை நீ கெடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொல்ல நல்ல மனிதர். அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், இமயம் போல் பாராட்டலாம். இந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன், மற்றவங்களாம் பூடகமாக பதில் சொல்லுவாங்க, இல்லை சூசகமாக, இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன், இவர் தேவராஜ் என்ன கோத்து விட பார்க்குறியா நீ, ஜாகிரதை, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். ஆனால் என்னென்ன இப்படி கேட்குறீங்க? அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியுள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தை நினைவேந்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல் தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சார் சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறு கிடச்சிது இல்லையா? அதனால் பூச்சிமுருகன் ஐயா அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு என் மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கி, அதுபோக அவரோட கட்சி, இது நான் வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, எனக்கு கொடுத்த தைரியம் அவர் தான். தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போது இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன், உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன். நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் அண்ணன் எப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ, என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக. கண்டிப்பாக இது வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை. நீ எப்போ நீ சொல்கிறியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை. கேப்டன் அண்ணன் இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு அந்த ஒரே உணர்வோட, ஏன் எல்லாரும் இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா, அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான். சும்மா பேசணுன்னு அவசியமே கிடையாது. இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசணும், அத்தனை பேர் மனசார பேசுகிற காரணம் அவர் அப்படி அவரை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தம்பியா, ஒரு எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் பார்க்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில். அதில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர் கேப்டன் விஜயகாந்த். அவரோட போக்கு, அவர் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது. 54 இயக்குனர்கள், புதுமுக இயக்குனர்கள், அதுவும் டிஎஃப்டி இயக்குனர்கள் அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் கேப்டன் விஜயகாந்த் தான். 54 பேர் யார் கொடுப்பாங்க வாய்ப்பு? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் அலுவலகத்துக்கு வர்றதுக்கே யோசிப்பாங்க. ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா யோசிப்பாங்க, நம்ம கதை கேட்பாங்களா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வேளை சொன்ன கதை கரெக்டாக எடுப்பாங்களா, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அவர் எது பற்றியும் யோசிக்காமல் 54 வீட்டில் விளக்கேற்றி இருக்காரு. 54 பேர் வாய்ப்பு கொடுக்கல. 54 வீட்டில் அடுப்பு எரிஞ்சிருக்கு, விளக்கேற்றி இருக்காரு, 54 குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இஸ் கிவன் சச் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த சினிமா. இது வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவுக்கே பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர், ஒரு நடிகர். இது இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இந்தியாவிலே இவர் பண்ண சாதனை யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை. யாருக்கும் அந்த தைரியமும் வராது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. இந்த மனிதர் உண்மையிலேயே இதோ சிரிக்கிறாரு, உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார் நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து
உங்களை வாழ்த்துறார், உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்துறார். நான் பிரேமலதா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன். வெறும் இந்த மைக்கு இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரை உலகத்துக்கு காட்டுவோம். அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய எனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் சிரிக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லாம் விவசாயிகள் சங்கம், இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை. உங்கள் அப்பாக்காக தான் வந்தாங்க. நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது. ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல, ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம். மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த நற்பணிகள், அந்த நல்திட்டங்கள், நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் 2 பேர் நல்லா இருக்கணும். அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சுதீஷ் சார் பக்கபலமாக இருக்கார். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. காட் பிளஸ் யூ மா. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் திரையுலகிலே வந்து சந்தித்த பல போராட்ட காலங்களை என்னுடன் பகிர்ந்திருக்கிறார். அந்த நினைவுகள் இப்போ எனக்கு வருது. இதே கோடம்பாக்கத்தில் நடந்து சென்று ஸ்டூடியோக்களில் வாய்ப்பு தேடி அந்த கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து நடிகர் சங்க தலைவராகி எதிர்கட்சி தலைவராகும் வரை தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு கடின உழைப்பை மட்டுமே தன்னுடைய ஒரே கோலா வச்சு உழைத்தவர் கேப்டன் அவர்கள். ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்த காலம் தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்யணும், எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும், அனைவருக்கும் சமமான உணவு, சமமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நிச்சயமாக அதில் உறுதியாக இருந்தவர் கேப்டன் அவர்கள். இன்றைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். அவருடைய ஆன்மா நம்ம கூட தான் இருக்கிறது. கேப்டனுடைய இறுதி பயணத்திலே நேரடியாக வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் அதற்கு பிறகு வந்து கேப்டனையும் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு பங்கேற்க முடியலே அப்படின்னு நீங்கள் எங்கேயோ இருந்தாலும் உங்கள் எண்ணம் நிச்சயம் கேப்டன் கிட்ட தான் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் எங்களுக்கு கிடையாது. அதனால் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே பங்கேற்ற எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனுடைய இறுதிக்காக அந்த அவருடைய மறைவை கேட்டு தன் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது போல ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இந்த துக்கமான ஒரு நாளாக அந்த நாளை உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் அந்த நாளை எல்லோரும் நீங்கள் சோகத்தில் இருந்தீங்க என்பதை எனக்கு தெரியும். எனவே உலக தமிழர்களுக்கும் நமது தமிழர்களுக்கும் கேப்டனுடைய நினைவுகளை சுமந்திருக்கும் அனைவருக்குமே எங்கள் குடும்பம் சார்பாக கழகத்தின் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடம் வெகு விரைவில் கட்டி முடித்து அந்த நாள்தான் நிச்சயமாக கேப்டன் வந்து அவருடைய ஆன்மா உண்மையில் வந்து சந்தோஷப்படும். எனவே
இது நாசர் சார் வீட்டுக்கு வந்தபோதும் விஷால் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் அவங்ககிட்டயே நேரடியாக இதை சொன்னேன். எனவே நடிகர் சங்க கட்டிடத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கேப்டன் எப்பொழுதும் சொல்லுகின்ற அந்த 2 வாக்கியங்களை கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெற இருக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவெண்ட் வந்து அப்பாக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி ஷார்ட் 6 o'clock ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறாங்கன்னா 5:50 அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது, அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப்பப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அப்பாவோட அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம், ஒரு லெகசி. அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, ரியல் லைஃப் ஹீரோ கூட. என்னால் அது இன்னும் நம்ப முடியல, இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு. எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார், எப்பயுமே இருப்பார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க. பட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இருந்துச்சு. ஷூட்டிங் முடிப்பார், வந்தால் வீட்டில் இருப்பார், இல்லை ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம் இல்லை வீடு. ஸோ நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் விஷால்னா ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் அன்றைக்கி அப்பாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரை உலக பிரமுகர், உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும். இது நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன். நான் அழுதுனா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் அப்பாலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். என்னால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கேப்டன் எங்கேயும் போகல, இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கார். நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை, எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசலை. இதனோட ஃபஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது. இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்கள் கலந்துருந்தில்லை, நானும் ஷமும். இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன். அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங், எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார். அதே தான் நாங்கள் இன்றைக்குமே. அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லை, இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு. யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்கே எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கனவு அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் நீங்கள் விஜயபிரபம் சண்முக படம் இங்கே நிற்கும். இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோடு இதை நான் சொல்லிக்கிறேன். கடந்த 10 வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த 10 வருஷமாக வேறு யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில. நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னேன், குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான்னு. யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த 71 வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தார்னா அவரோட வில் பவர் மட்டும்தான்.
நிறைய யூடியூப்ல என்னென்னமோ தப்பாக சொல்கிறீங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க. என்னென்னு அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குது. யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார். எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்குது. அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரண்ண சோமண்ணன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட கேட்டு யூடியூப்பில் அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி 25ஆம் தேதி எல்லா பாட்டுகளும் அவர் கேட்டு, ராசாத்தி ஒன்னையிலேருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார். டிசம்பர் 25. இது யாருக்கும் வெளியே தெரியாது, எனக்கே தெரியாது. எங்கள் டிரைவர் குமாரண்ணன் சோமண்ணன் தான் சொன்னாங்க. அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார். அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் 25 அவர் கேட்டுட்டு இருந்தார். 26 அட்மிட் பண்ணுறோம். எப்பயுமே வந்துருவாருன்னு மாதிரி தான் இருந்தோம், ஆனால் வரல. கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை பெறுகிறேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது. அதே மாதிரி நிறைய பேர்னால வர முடிஞ்சிருக்கும், வர முடியாமல் போயிருக்கலாம். இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை, கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும். யார் மேலேயும் வருத்தம் இல்லை. வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பார்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன். நடிகர் சங்கம் நாசர் சார், விஷால் அண்ணன், கார்த்திக் அண்ணன், பூச்சிமுருகன், கருணாசன் எல்லாருக்குமே நன்றி. உங்கள் வாலண்டியர்ஸ், டைமண்ட் பாபு அங்கிள், சிங்கார் அண்ணன், ரியாஸ் கண்ணன் அங்கிள், பிஆர்ஓ ஆனந்த், எல்லா பிஆர்ஓஸ், வாலண்டியர்ஸ், மீடியா, இங்கே இருக்க டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்தை சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார், நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.